வெயில் அதிகமாக உள்ள காலகட்டங்களில் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல், அசௌகரியம், இதனோட வலியுடன் கூடிய சிறுநீர் வெளியேறுதல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ள நபர்களுக்கு வீட்டில் இருந்தவாறு இயற்கையான முறையில் எப்படி இந்த பிரச்சனைகளை சரி செய்யலாம் அப்படின்ற பேர் தான் இன்னைக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். 4 முக்கியமான முறைகளை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அப் டு என் வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முதலாவது சமையல் சோடாவை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பாக குணமாக்க முடியும். நீங்கள் பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தினமும் இது பயன்படுத்த வேண்டும். அதாவது நம்மளுடைய சிறுநீரில் அதிகப்படியான அமிலத்தன்மை காணப்படுகிற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழ நேரிடலாம். ஸோ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை தண்ணீரில் கலந்து 1 வாரத்திற்கு தினந்தோறும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் வயிற்றில், இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், வெறும் வயிற்றில் இதனை நீ குடித்து வர வேண்டும். இந்த மாதிரி குடித்து வரும்போது உங்களுடைய சிறுநீரில் இருக்கக்கூடிய அந்த பிஹெச்னுடைய அளவு நியம மட்டத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் பிரச்சனை கண்டிப்பாக 1 வாரத்தில் குணமாகும். இதற்கு அடுத்தபடியாக இயற்கையாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 2வது முறை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வெள்ளரிக்காய் சாறை நீங்கள் 1 கப் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 1 கப் வெள்ளரிக்காய் சாற்றுக்குள்ள 1 தேக்கரண்டி எலுமிச்சை சாறு மற்றும் 1 தேக்கரண்டி தேனினை இட்டு நன்கு கலக்கி கொள்ள வேண்டும். இந்த கலவையை பார்த்தீங்கன்னு சொன்னால் தினசரி 1 நாளைக்கு 2 தடவை நீங்கள் பருகி வர வேண்டும். இதன் மூலம் உங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரமாகவே குளிர்ச்சியை அடையும். இதனை தவிர இந்த சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல், அசௌகரியம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்பவே சீக்கிரமாகவே நின்றுவிடும். கிட்டத்தட்ட 3 நாளைக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை உங்களுக்கு இது சரி செய்வதற்கு உதவி புரியும். 3வது முறை என்ன அப்படின்னு சொன்னால், வெந்தயத்தினை பயன்படுத்தி நீங்கள் இந்த முறைக்கு எளிமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தீர்வினை காண முடியும். இந்த வெந்தயத்தினை பல வழிகளில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சில பேர் இந்த வெந்தயத்தினை இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 டீஸ்பூன் வெந்தயத்தினை 1 கிளாஸ் நீரில் நீங்கள் ஊற விட வேண்டும். மறுநாள் அதிகாலையில் இந்த வெறும் வயிற்றில் இந்த கிளாஸ் நீரை நீங்கள் பருகி குடிக்க வேண்டும். கூடவே இந்த வெந்தய விதைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மென்று விழுங்க வேண்டும். இதன் மூலம் கண்டிப்பாக உங்களுடைய உடல் குளிர்ச்சி அடையும். இதன் மூலம் உங்களுடைய சிறுநீர் எரிச்சல் பிரச்சனை குணமாகும். இன்னும் சில சந்தர்ப்பத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெந்தயத்தினை 1 கப் மோரில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் பொடி கலந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தினசரி பருகி வருவார்கள். இது நல்லதொரு பலனை தரும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெந்தய பொடியினை தேனுடன் கலந்து தினமும் 2 தொடக்கம் 3 முறை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எஃபெக்டிவான மெத்தட் தான். ஸோ இந்த 3 முறைகளையும் நீங்கள் வெந்தயத்தை பயன்படுத்தி நீங்கள் செய்து கொள்ளலாம். ஒருவேளை நம்ம பார்த்த இந்த மேற்குறிப்பிட்ட 3 மெத்தடையும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால், 4வதாக சொல்லித்தரக்கூடிய இந்த மெத்தட்டையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாகவும் சிறந்த ஒரு பலனை தரும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நெல்லிக்காய்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நெல்லிக்காயிலிருந்து நெல்லிக்காய் சாரணை நீங்கள் பிழிந்தெடுத்து கொள்ள வேண்டும். இந்த சாற்றினை தினசரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பருகி வர வேண்டும். அதாவது அதிகால வேளையில் இதை குடிப்பது ரொம்பவே சிறந்த ஒரு பலனை தரும். இது நீங்கள் குறைந்தது 4 தொடக்கம் 5 நாட்கள் வரை இந்த நெல்லிக்காய் சாரணை நீங்கள் பருகி வர வேண்டும். இதன் மூலம் கண்டிப்பாக உங்களுடைய சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல், அசௌகரியம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்பவே சீக்கிரமாகவே குணமாகும். சிறுநீர் பாதையில் கிருமி தொற்று இருக்கிறவங்களுக்கு இது சிறந்ததொரு தீர்வாக அமையும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்த்த இந்த 4 மெத்தடும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.